அனைவருக்கும் வணக்கம். இறைகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது நாளை சஷ்டி தினம், முருகனுக்கு உகந்த நாள். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதாவது ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நம்ம முருகன் வழிபாட்டில் வேல்மாறல் பற்றி பதிவு பார்த்துருக்கோம், அந்த சஸ்திர பந்தம் பற்றியும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதுரங்க பந்தம். சதுரங்க பந்தம்னு ஒரு பாடல் வரிகள் இருக்குது. நம்ம எப்படி சஸ்திர பந்தம் இருக்கோ அதே போல் அதுவும் ஒரு சித்திரக்கவி தான். அந்த சித்திரக்கவியில் சதுரங்கமான வடிவத்தில் இருக்கும் எழுத்துக்கள் எல்லாம் அதை சதுரங்க வடிவில் நம்ம ஒன்று கூட்டி பாடுவது தான் சதுரங்க பந்தம். இந்த சதுரங்க பந்தம் என்னுடைய சிறப்பு என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்ற தடை முன்னேற்றத்திற்கு மற்றும் உங்களுடைய செல்வ செழிப்புக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ, அது எதிரி தொல்லையாக இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சாலும் அது தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாமே இந்த சதுரங்க பந்தத்தை தினமும் 27 முறை நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி பாடலாம். அல்லது அந்த சதுரங்க பந்தம்னு பாடல்களே இருக்குது. அந்த சதுரங்க பந்த பாடலை நீங்கள் அதை கேட்கலாம் 27 முறை, காலை மாலை 2 வேளைகளிலும் கேட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் இது விளக்கும். நாளைய தினம் சஷ்டி. நாளைய தினத்திலிருந்து இந்த சதுரங்க பந்தம் கேட்பதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளலாம். எப்போவுமே ஒரு முருகன் பாடல் இல்லை முருகன் வேல்மாறல் நாங்கள் விரதம் இருக்க போகிறோம், வேல்மாறல் பாராயணம் கேட்க போகிறோம், இல்லை சஸ்திரபந்தம் ஏதோ ஒரு முருகன் சம்பந்தமான பாடல்கள் நீங்கள் கேட்க ஆரம்பிக்க போகிறீங்க, விரதம் இருக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய், சஷ்டி, கார்த்திகை அன்று அதுவும் வளர்பிறையில் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தேயணும்னா தேய்பிறை, செவ்வாய் மற்றும் சஷ்டி இதில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். வளர்பிறையில் செல்வங்கள் வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டி, நிறைவான செல்வம் உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத வேண்டி ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி வளர்பிறை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நாளைய தினம் சஷ்டி, நீங்கள் இந்த சதுரங்க பந்தத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். நான் சதுரங்க பந்தம் பாடல் வரிகளை திரையில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அதை உங்கள் நோட்டில் எழுதி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் எப்படி பாடணும்னு கேட்டாலும் நான் அடுத்த பதிவில் தரேன். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இன்றைய இறைகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.